இன்டர்வியூஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அண்ட் இது என்னென்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக அதை டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ஆக்சுவலி வந்து இது ஃப்ரெஷர்ஸ்னு இல்லை, ஜென்ரலாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கான டிப்ஸ்னு வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஷருக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக சில பாயிண்ட் சொல்லுவோம், தட் ஹெல்ப்ஸ் எம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் கைஸ், நீங்கள் வந்து ஒரு 10-15 கம்பெனிஸ், நம்ம ஐ திங்க் சம்டைம்ஸ் வந்து சிச்சுவேஷன்ஸ் டெஸ்பரேட்டு, அப்போ வந்து நீங்கள் நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போவீங்க. அப்போ வந்து யூ மே நாட் ஹேவ் மச் டைம் டு ரிசர்ச் அபவுட் த கம்பெனி. அது வந்து ஃப்ரம் அ ப்ராக்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து ஹெச்ஆர்ஸ் வந்து தே நீட் டு நோ லைக் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது வந்து ஒரு நிலவரம் தெரியாமல் நிறைய ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து ஒரே ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனியில் தான் நான் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட வந்து அப்ளை பண்ணி வரது வந்து இட் வில் பி த வெரி வெரி டாப் டியர் கம்பெனிஸ் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு ஃபேமஸான பிராண்ட் நேம் இருக்கிற கம்பெனிஸாக தான் இருக்கும். சம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து லெட்ஸே இப்போ டிலாய்ட்டு, அந்த ஐபிஎம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து அந்த கம்பெனிஸ்லாம் நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஈவன் தோ தே ஆர் வெரி பிக் கம்பெனி. அவங்களுக்கு வந்து ஆப்பிள்னா தெரியும், ஃபேஸ்புக்னா தெரியும், கூகுள்னா தெரியும். ஸோ இதெல்லாம் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன பேர்லாம் கேள்விப்படுறாங்களோ அதெல்லாம் சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ஃப்ரம் அ ஹெச்ஆர் பர்ஸ்பெக்டிவில் வந்து சம்டைம்ஸ் வந்து தே லுக் லைக் ஒரு புக்கு டெஃபினேஷனில் வந்து ஒரு ஜாப் சீக்கர் எப்படி இருக்கணுமோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வந்து தே ஆர் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்றது தான். ஏன்னா இது வந்து என்னோட ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லெட் தம் பி கேஷுவல். அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா வந்து ஆஸ்க் தம் டு சிட் அரவுண்டு, ஆஸ்க் தம் டு டூ சம் ஒர்க், அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க லெட் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள். அவங்க அது அவங்க ஆஃபீஸ் நினச்சிட்டு லெட் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள், லெட் தம் பி தம் செல்ஃப். ஏன்னா நிறைய நேரம் வந்து இன்டர்வியூவில் வந்து தே பர்ஃபார்ம் அபவ் வாட் தே ஆர். ஸோ அது வந்து தே டென் டு கிவ் அ பெட்டர் இமேஜ் தென் வாட் தே ஆர். அது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்னால வந்து நம்ம எப்படி ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுவோமோ ஆன் 8 hour பேசிஸில் வந்து அதை விட நம்ம அதிகமாக வந்து நம்ம பண்ணுவோம், அதிகமாக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி திங். அண்ட் அதுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ஆஃபீஸில் வந்து அவங்க வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து லெட் தம் ஓப்பன் தியர் லேப்டாப் அண்ட் லெட் தம் செக் தியர் இமெயில்ஸ் அண்ட் டூ சம் ஒர்க். அவங்களோட பர்சனல் ஒர்க்கே அவங்க பண்ணட்டும். ஒரு ½ hour கழிச்சு நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணிங்க அப்படின்னா வந்து they'll be cool. ஓகே, இந்த கைஸ் கொஞ்சம் கூலான கம்பெனி தான் இது, ஸோ அதனால் வந்து நம்ம தோன்றதை பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஆல்சோ நானும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் பி பிளண்ட் அண்ட் பி ஹானஸ்ட். இந்த வேலை கிடைக்கணும்னு இல்லை, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் உனக்கு நான் கொடுக்கணுன்னா ஐ வாண்ட் டு ஃபீல் தட் யூ ஆர் ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ தட் தெர் இஸ் நோ சுகர் கோட்டிங் ஃப்ரம் போத் சைட்ஸ். நானும் வந்து என் கம்பெனி வந்து ரொம்ப பெருசாக வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அண்ட் அதே மாதிரி வந்து உன்னை நான் ஹையர் பண்ணுறதுக்காக நீனும் உன்னை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. வி ஜஸ்ட் பி ப்ராக்டிக்கல் ஃபார் போத் ஆஃப் அஸ் அண்ட் ஃபார் ஆல் நம்ம 2 பேரோட பெனிஃபிட்டுக்கும் இட் வில் பி பெட்டர் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிசர்ச் அபவுட் த கம்பெனி லிட்டில் பிட். ஸோ அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், என்ன மாதிரி டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ வந்து யூ கெட் அ ரியலி குட் ஹிண்ட். ஏன்னா உங்கள் இன்டர்வியூஸ் வந்து ஒரே நாளில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டெக் ரவுண்ட் இருக்கும் அப்படின்ட்டு யூ வில் ஜஸ்ட் குயிக்லி ப்ராக்ரஸ் த்ரூ. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராக வந்து யூ மே நாட் ஹேவ் மச் ஆஃப் அன் எக்ஸ்போஷர். அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜிஸில் கூட நீங்கள் வந்து சும்மா லேர்ன் பண்ணியிருப்பீங்களே தவிர ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்போஷர் இருக்காது. ஸோ யூ மே ஆக்சுவலி ஃப்ளங்க் ஆன் சம் ரியலி பேசிக் ஸ்டஃப். அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் சும்மா ஒரு ஹலோவல் போட்டாலே வந்து யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் தோஸ் கொஷின்ஸ். ஏன்னா ஃப்ரெஷர் லெவலில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா வந்து இட் வில் பி வெரி சிம்பிள் தான். பட் அது ஏன் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்க மாட்டோம் அந்த நேரத்தில், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ரோல், சிமிலர் ரோல்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். அந்த ரோல் நீங்கள் போகிற ரோலுக்கு அவங்க என்ன டெக்னாலஜிஸ் கேட்குறாங்க, அவங்க உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஒர்க் வாங்குவாங்கன்றது ட்ரை டு கெஸ் இட். ஸோ அதை கெஸ் பண்ணிவிட்டு லேர்ன் சம்திங் அரவுண்ட் தட் ஸ்பேஸ். ஸோ தட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜார்கன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த இன்டர்வியூவில். அந்த பர்டிகுலர் டெக்னாலஜிஸ் பற்றி நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஜார்கன்ஸ் அது ரிலேட்டடாக பேசுகிறீங்க அப்படின்னா வந்து இட் லுக்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ். நீங்கள் வந்து இப்போ லெட்ஸே வந்து உங்கள் பைத்தன் ரோலுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லலாம், அதுமாதிரி ஜாங்கோவில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணியிருக்கேன் அண்ட் ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஆக்சுவலி புட் யூ பெட்டர் தேன் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன்டர்வியூ. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர பைத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அது வந்து ஜாங்கோன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து யூ ஆட்டோமேட்டிக்லி லுக் மச் பெட்டர் தேன் தெம். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து ட்ரெஸ் வெல். அதுக்காக வந்து டோன்ட் ஓவர் ட்ரெஸ். ஏன்னா அது இட்ஸ் லைக் ஐ வாண்ட் தம் டு பி இன் பிஸ்னஸ் கேஷுவல். என்னோட இன்டர்வியூஸில் வந்து ஐ வில் லைக் பீப்புள் டு பி இன் பிஸ்னஸ் கேஷுவல்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் தம் டு ஃபோக்கஸ் நாட் ஜஸ்ட் ஆன் தி ப்ரெசன்டேஷன். அவங்க வேணா ஒரு டெக்னிக்கல் கைக்கு வந்து ஐ டோன்ட் ரியலி கேர் லைக் ஹவு குட் ஹீ ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஹீ இஸ் ஒரு டெக்னிக்கலாக வந்து ஹீ கேன் திங்க், அனாலிட்டிக்கலாக ஒரு ப்ராப்ளத்தை யோசிக்க முடியுது, லாஜிக்கல் திங்கிங் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து ஐ லுக் ஃபார்வர்ட் ஃப்ரம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு வேஸ்ட் டைம் இம்ப்ரெஸிங் மீ விஷுவலி. ஸோ அதனால் வந்து பிஸ்னஸ் கேஷுவல் இஸ் குட்.
பட் நீங்கள் போகிற கம்பெனிஸில் நீங்கள் போகிற கம்பெனிஸ் வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்க, என்ன ட்ரெஸ் கோட் வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் ஒரு 10 ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வில் டெல் வாட் சார்ட் ஆஃப் கம்பெனி இட் இஸ். ஸோ ஐபிஎம்மா இல்லை வந்து இட்ஸ் லைக் அ வெரி கேஷுவலான ஸ்டார்ட் அப்பா அப்படின்றது வந்து யூ கேன் கெட் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் லூஸ் ஸ்டாக் கைஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவராக நம்ம ஸ்மார்ட்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஸ்டாக் பண்ணுவோம். அதை பண்ணவே பண்ணாதீங்க. எஸ்பெஷலி ஸ்லெட்ஜிங் ஒரு ஓல்டு கம்பெனியோ இல்லை ஸ்டாஃப்ஸோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நெகட்டிவாக பேசாதீங்க, ஸ்லெட்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் இந்த வேலைக்கு ஏன் வரேன் அப்படின்னு கேட்குறப்ப வந்து என்னோட பழைய கம்பெனி வந்து எனக்கு சேலரி சரியாக பே பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கீப் கம்ப்ளைனிங். பிகாஸ் ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட வேலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ஃபைனலாக வந்து ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை ரெக்ரூட்டையும் பண்ணி முடிச்சுட்டு டெய்லி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை நீங்கள் கொடுக்குறீங்க, விச் நோ ஹெச்ஆர் வில் லைக்ஸ் இட். ஸோ அதனால் வந்து நீங்கள் கேட்குற கொஷின் வந்து தே ஷுட் ஃபீல் தட் ஓகே அவனை ரெக்ரூட் பண்ணால் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஹீ வில் பர்ஃபார்ம் ஆஸ் டிஸ்கிரைப்ட் வந்து ஹீ வில் பர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லூஸ் ஸ்டாக் பண்ணி நிறைய கொஷின் கேட்காதீங்க. பழைய கம்பெனி பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஈவன் உங்களோட பழைய கொலீக்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அண்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எதை பற்றி இருக்கணும்னா ஆஃபீஸ் வந்து எந்த டைமுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் சேலரிஸ் நெகோஷியேட் பண்ணுறப்ப ப்ரிசைஸ் நம்பராக பேசலாம். ரேதர் தேன் எனக்கு வந்து ஒரு 25K to 30K கொடுங்க, 50K to 60K கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் சொல்லாமல் நீங்கள் வந்து பி ப்ரிசைஸ் லைக் அரௌண்ட் $56,000 கொடுங்க, ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் பி ப்ரிசைஸ். ஸோ அப்போ வந்து இட் கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன் தட் யூ ஒர்க் அவுட் சம்திங். இந்த ரோலுக்காக நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படின்றது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப இட்ஸ் ஹார்ட் ஃபார் தம் டு பேக் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து கேட்குற ஃபிகர் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்தமாரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறது வந்து மேக் இட் வெரி ப்ரிசைஸ். அட் தி சேம் டைம் வந்து பி ஒரு உங்களை ஆட்டோ பைலட்டில் விட்டுட்டு நீங்கள் போயிடாதீங்க பேசுகிறப்ப. அது சம்டைம்ஸ் நடக்கும். நம்ம மைண்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு நிறைய விஷயம் யோசிக்காத விஷயத்த பேசிடுவோம். ஸோ அந்தமாரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வெஞ்சர் உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸை விட்டு வெளியில் போகவே போகாதீங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் சரி, உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னா டெலும் தட் ஓகே எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியல, பட் ஐ கேன் லேர்ன் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து PHP பார்த்தீங்கன்னா வந்து ஐ லேர்ன் இட் இன் லைக் 4 weeks நான் பண்ண ஒரு வெப்சைட் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் அ குட் லேர்னர். ஸோ அதனால் வந்து ஐ கேன் லேர்ன் இட். நீங்கள் வந்து தப்பாக சொன்னீங்கன்னா ஈவன் தோ இட் மேபி லைக் இனிஷியல் ரவுண்ட்ஸ் அப்படின்னாலுமே சம்டைம்ஸ் வந்து தே மே ஹேவ் அன் ஐடியா. ஏன்னா அந்த ரோலில் தான் அவங்க கம்பெனிஸ் இத்தனை வருஷமாக ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப தே மே ஹேவ் அ பெட்டர் ஐடியா. ஸோ அதனால் டோன்ட் புல்ஷிட். ஸோ தட்ஸ் எ சிம்பிள் ரூல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அந்தமாரி ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க. பட் டோன்ட் பி லைக் ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி இருக்காதிங்க. பி லைக் பீப்புள் வாண்ட் டு ரெக்ரூட் யூ பிகாஸ் தே வாண்ட் யூ டு பி அரவுண்ட். நீ உங்களை வச்சுட்டு இருந்தால் அந்த கம்பெனியோட இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து யூ ஹாவ் டு இன்ஸ்பயர் பீப்புள். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஐ வாண்ட் டு பி ஸ்டடிங் தட் திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு டூ பிஎட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி வந்து பண்ணாதீங்க. அண்ட் உங்கள் ப்ரொஃபைல் பற்றி கேட்டாங்க அப்படின்னா வந்து டோன்ட் ரிசைட் வாட்ஸ் இன் த ரெஸ்யூமேல இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாக பேசுங்க. அதில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் பேசாதீங்க. இன்டர்பர்சனல் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து பேசாதீங்க. பழைய ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தமாரி வந்து ஐ ஒர்க்ட் ஆன் ஒரு மெஜென்டோ ப்ராஜெக்ட்டில் வேர்ட்ப்ரெஸ் ப்ராஜெக்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டாக் டெக்னிக்கலி. ஸோ அதில் வந்து நான் ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணேன், பேக் எண்டில் ஒர்க் பண்ணேன், டிபி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தமாரி பேசலாம். அண்ட் மேக் ஷூர் தட் யூ டூ சம் ரிசர்ச் ஆன் ஜார்கன்ஸ் கைஸ். ஏன்னா உங்களோட டெக்னிக்கல் ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இட் மைட் பி ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஹெச்ஆர் வந்து டசன்ட் திங்க் யூ ஆர் ஸ்மார்ட், ஷீ திங்க் தட் யூ ட்ரைங் டு ட்ரிக். ஸோ அதனால் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து பி ஜெனரிக் ஒரு பிளைன் இங்கிலீஷில் ஒரு லேமனுக்கு எப்படி புரியுமோ அந்தமாரி பேசுங்க. பட் வெரஸ் வித் டெக்னிக்கல் ரவுண்டில் வந்து மேக் ஷூர் தட் யூ டாக் ப்ராப்பர் ஜார்கன்ஸ். ஏன்னா வந்து அந்த டெக்னிக்கல் அசஸர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறப்ப ஹீ டசன்ட் கேர் நீங்கள் எவ்வளோ இங்கிலீஷ் அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து தே டோன்ட் கேர். அவங்க எது அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தனுக்கு ஒரு பேசிக்காக தெரியிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் கரண்ட்டாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கித்தப் வந்து என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ரூட்மெண்ட் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கித்தப் யூஸ் பண்ணுறது தெரியாது. சோர்ஸ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய கம்பெனிஸில், ப்ரீவியஸ் கம்பெனிஸில்.
ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு PHP டெவலப்பர்னால் கரண்ட்டாக வந்து வெப் டெக்னாலஜிஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் போதோ அதில் இருக்கிற ஒரு டெக்னாலஜியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹலோ வேர்ல்ட் போட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ எந்த கம்பெனி நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இப்போ எங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் PHP ரோல் ரெக்ரூட் பண்ணுறோம். பட் நாளைக்கே வந்து ஒரு Node.js ப்ராஜெக்ட் வரும், இல்லை வந்து ரூபி அடுத்த டெக்னாலஜிஸ் பேஸ்ட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வரும். அப்போ வந்து நான் இன்னொருத்தரை போய் ரெக்ரூட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்கு அதில் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அன் அட்வான்டேஜ். நான் இன்னொருத்தருக்கு வந்து வெறும் PHP தெரியுது, உங்களுக்கு PHP ப்ளஸ் கொஞ்சம் Node.js தெரியுது அப்படின்னா யூ ஆர் ஈஸி டு ட்ரெயின். உங்களை ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ விச் மேக்ஸ் யுவர் சூஸிங் யூ இஸ் ஆக்சுவலி பெட்டர் சாய்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈவன் இப்போ இந்த பிளாக் செயினாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக போய் லேர்ன் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இப்போ இந்தமாரி வந்து கிரிப்டோ வீடியோஸ் வந்து ஒரு 4 வீடியோஸை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு 2-3 சாஃப்ட்வேர் ரன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே யூ கெட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து அதில் மாஸ்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ விச் இஸ் வாட் யூ வாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோன்ட் யூஸ் சிம்பத்தி. உங்கள் இன்டர்வியூவில் வந்து என் குடும்ப கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, சி தட் இஸ் லைக் நோ ஒன் இஸ் கோன் டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ இட் இஸ் வேர்ல்டு இஸ் ஸோ ப்ரூட்டல் கைஸ். ஸோ அதனால் வந்து உங்களோட பிரச்சனை, உங்களோட கஷ்டத்தை வந்து நோ ஒன் ஃபீல் சேட் ஃபார் யூ. அண்ட் அதுக்காக உங்களுக்கு வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி செல்ஃப் பிட்டி பண்ணாதீங்க, சிம்பத்தி பண்ணாதீங்க. அண்ட் யூ ஆர் ஹியர் டு கம்பீட். ஸோ யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங், யூ ஹாவ் டு பி போல்ட். ஸோ அப்படின்றதான். அண்ட் ஜென்ரலாக வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஜிம்முக்கு ப்ராப்பராக போங்க. நீங்கள் வந்து உங்களோட போஸ்டர் வந்து will give so much, will throw so much of your confidence. அது வந்து அப்படியே people will feel it. நீங்கள் ஜென்ரலாக ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபிட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே people will feel the confidence. ஸோ அதனால் நீங்கள் அது வந்து பேசி ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ யூ ஃபீல் அண்ட் யூ டாக் போல்ட். கொஞ்சம் ஜிம்முக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ இன்டர்வியூக்கு முன்னாடி நான் எப்போவுமே போவேன். ரெகுலராக போகலனாலும் அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் வந்து நான் வீட்டிலே கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிருந்தேன் அப்படின்னா வந்து யூ ஃபீல் லிட்டில் எனர்ஜெட்டிக்ல. ஸோ தட் ஆக்சுவலி பீப்புள் கேன் ஃபீல் இட். ஸோ தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக அவங்க கேட்குற மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்குறதுக்கு வந்து உடனே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாதீங்க. அண்ட் ரியலாக யோசிச்சுட்டு வந்து சில கொஷின்ஸ்க்கு வந்து லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வந்து அரக்கோணத்தில் இருக்குது அண்ட் உங்களோட வீடு வந்து இப்போ கிண்டியில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடையும் நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணுன்னா, என்னோடய ஃபேமிலியெல்லாம் வந்து இங்கே தான் இருக்காங்க, பட் ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ரோல். ஸோ எனக்கு இந்த ஒர்க் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஐ வில் மூவ் மை ஹோம் டு நியர் டு தி ஆஃபீஸு, தட் வில் பி த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து லாங் கம்யூட்டிங் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து தி ஜென்ரலி கம் லேட், ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருவாங்க, டயர்டாக வருவாங்க, அண்ட் வீட்டுக்கு லேட்டாக போவாங்க, ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் ட்ரான்ஸ்பயர்ஸ் அண்ட் பேக் இன் டு த ஒர்க். நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது மோஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா வந்து தே வில் லவ் டு ஹேவ் ஹிம். பிகாஸ் எந்த நேரம் வேணாலும் வரலாம், சீக்கிரமாக லேட்டாக போகணுன்னாலும் போகலாம். ஸோ அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் ஸோ அதனால் வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்து யூ திங்க் அன் ஆன்சர், டோன்ட் ஜஸ்ட் சே எஸ். நீங்கள் எஸ் சும்மா சொன்னீங்க அப்படின்னா வந்து வேலை கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ஃபீல் இட். ஸோ அதனால் வந்து யூ டெல் them that ஓகே ஃபார் நவ் ஐ எம் ஹியர், பட் எனக்கு வந்து இஃப் யூ கிவ் மீ சம் டைம் வந்து ஒன்ஸ் யூ செட்டில் டவுன் அண்ட் நான் வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து ஐ வில் மூவ் க்ளோசர் டு தி ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி இஃப் தட் இஸ் யுவர் பிளான் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ வில் ஹேவ் எவ்ரி டே யூ ஹேவ் டு ஃபேஸ் தட் கம்ப்ளைண்ட். லேட்டாக வரதுக்கு, சீக்கிரம் போகிறதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஃபேஸ் த கம்ப்ளைண்ட். ஸோ ஐ திங்க் திட்ஸ் அபவுட் இட். அண்ட் பிஃபோர் யூ கோ டு த இன்டர்வியூ கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் அண்ட் இந்தமாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்டர்வியூவர் வந்து எல்லாரும் வந்து பொழுதுனிக்கு டெக்னிக்கலே மட்டும் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து எலான் மஸ்க்கை பற்றி கேட்பாங்க, ஸ்டார்லிங்கை பற்றி கேட்பாங்க. ஸோ யூ கெட் டு நோ ஐபிஓவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிரீஷ் மாத்திரபூதம் வந்து ஐபிஓனா என்ன, ஐபிஓவில் வந்து அவங்க ஏன் போனாங்க, ஐபிஓ நாஸ்டெக்கில் போய் ஏன் லிஸ்ட் பண்ணாங்க, அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து தட் கைண்ட் ஆஃப் டாக் வந்து வில் மேக் யூ லுக் ரியலி இம்ப்ரெசிவ் from an interviewer point of view வந்து it makes it look really impressive. And last point வந்து if you are a technical guy அப்படின்னா வந்து don't talk too much stories. ஸோ ஏன்னா வந்து டெக்னிக்கல் guy வந்து I want him to focus on thinking, I want him to focus on writing code. If he is good at talking stories, saying storiesனு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுறப்போ வந்து நான் அந்த ரிசர்ச் பண்ணேன், இதை பண்ணேன், எனக்கு அதனால் டிலே ஆகிடுச்சு, இதை டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஹில் கம் அப் வித் ஸ்டோரிஸ். ஒரு வேலையை செய்யாமல் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுக்கு வந்து he will be very good at talking. ஸோ அதனால் டோன்ட் ப்ரூவ் தட் you are very good at talking. நீங்கள் போகிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ரோலுக்கோ இல்லை வந்து ஒரு பிடிஎம்ஓ சேல்ஸ் ரோலுக்கோ கிடையாது. அண்ட் இட்ஸ் நாட் அ மார்க்கெட்டிங் ரோல். ஸோ இட்ஸ் அ டெக்னிக்கல் ரோல். ஸோ உங்களோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் தான் வந்து வில் ஷைன். ஸோ
அது மட்டும்தான் வந்து அங்கே பிரைட்டாக ஷைன் பண்ணும். மற்ற விஷயம்லாம் வந்து இட் கேன் ஆட் as an advantage. பட் ஐ டோன்ட் லைக் பீப்புள் ஹூ இஸ் வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ரோலுக்கு ரெக்ரூட் பண்ணுறவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. I'll be worried. பிகாஸ் வந்து நாளைக்கு வேலை செய்யாதப்பே வந்து they'll use that skill. So that I think வந்து நிறைய HR வந்து will get a clue of it. Okay, so I think that's about it guys. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்ச் அப் பண்ணுவோம். அண்ட் that's it. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நான் சொன்னது இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஃப்ரம் அ ஃப்ரெஷர் பெர்ஸ்பெக்டிவில் தான் சொல்கிறேன். பட் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஆல்சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்ளிகபிளாக இருக்கும். We'll catch up again. Thanks. Cheers.